தனுராசிக்கு பாக்யாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவரே தான் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய் முதல்ல குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு அது சுபம். ஏன் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். இப்போ உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும், உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும், உங்களுடைய மேம்பாட்டுக்கும், உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் அனுகூலமாக நீங்கள் செலவு செய்ய போகிறீர்கள். அதில் ப்ளஸ்ஸு சாட்டான்ங்கிறது நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்ஸை குறிகாட்டுகிறது. அப்போது நம்மளுடைய பிரதர்ஸினுடைய இன்வால்மெண்ட்டு, சிஸ்டர்ஸோடைய இன்வால்மெண்ட்டு நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுடன் ஏதாவது ஒரு உரசிக்கொள்ளும். அப்போ நம்மகிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு லேபராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாஃபாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸராக இருக்கட்டும், என்ன பண்ணுவார், உங்கள் குழந்தை இல்லை உங்களுடைய பிரதரு, உங்கள் சிஸ்டர் என்னை இல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மை டென்ஷன் படுத்துவார்கள். இதுதான் நமக்கு நிம்மதி கெடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. கோச்சாரத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் மீனராசி மண்டலத்துக்குள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நுழைய போகிறது. மே மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் மீனராசி மண்டலத்தில், அதுவும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் சேரப்போகிறது. முறையே முதல்ல குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி, சாட்டனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பிறகு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி, இந்த நட்சத்திரங்களை கடக்கப் போகிறது. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பொதுவாகவே ஒரு 2 அசுப கிரகங்களின் சேர்க்கை, அதாவது நாம் எதிர்பார்க்க கூடாத ஒரு சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த சேர்க்கையானது நிறைய பேரை தாக்க போகிறது, சில பேரை தூக்க போகிறது. இப்போ இது யாரை எப்படி தாக்க போகிறது, யாரை எப்படி தூக்க போகிறது, அதாவது எல்லாமே இனிப்பாகவே கொடுக்க முடியாது. சில நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் துவர்ப்பு, இதையெல்லாம் இந்த கூட்டணி எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போகிறது. எனவே நாம் எங்க கவனமாக இருக்கணும், நாம் எவ்வாறு நெகட்டிவாக தூண்டப்படுவோம், இதனால் என்ன பாதிப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் நம்மை பத்திரப்படுத்தி கொள்ளலாம், உஷாராக இருக்கலாம். இந்த இடத்துக்குள்ள போனால் ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா எப்படி நாம் அந்த இடத்தை அவாய்டு பண்ணி போய் விடுவோமோ, அதை போல் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்தை எவ்வாறு அவாய்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வழக்கம் போல் தெளிவாகவும், கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும், கொஞ்சம் யதார்த்தமாகவும் உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தனுர் ராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா தனுர் ராசிக்கு பாக்யாதிபதி, பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அவரே தான் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய் முதல்ல குருவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு அது சுபம். ஏன் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். இப்போ உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும், உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும், உங்களுடைய மேம்பாட்டுக்கும், உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் அனுகூலமாக நீங்கள் செலவு செய்ய போகிறீர்கள். அதில் ப்ளஸ்ஸு. இப்போ நமக்கு வில்லன் எங்கேருந்து வராரு அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதி சாட்டான்கிறவர் மார்ஸுக்கு டெட் எகெயின்ஸ்ட்டு. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை குறிப்பாக 4ஆம் இடம், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் விரயம். அப்போது நம்மளுடைய இடம், பூமி, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் ஏதாவது ஒரு யூட்டர்ன் போட்டு செலவு செய்து அதன் மூலம் சில நெகட்டிவான விஷயங்களை நாம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா அந்த இடத்துக்கு அதிக விலை கொடுத்து வாங்குவது, இல்லைன்னா வாங்கக்கூடிய இடத்துல ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸு, லீகல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நாம் அந்த விஷயத்தை வாங்குவது, பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு இன்னொரு உரிமையாளர் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருவது. இல்லை நாம் கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த அப்ரூவல் வாங்கி கொடுத்த நபர்கள் எல்லாம் பக்காவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கட்டும் பொழுது ஏதாவது சில பிரச்சனைகள் வருவது, நாம் அதற்கு ஃபைன் கட்டுவது,
இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கும் பொழுது இந்த வாகனத்தில் மெயினான இருக்க வேண்டிய சில விஷயங்களில் சின்ன சின்ன ரிப்பேர்கள் இருப்பது, இதெல்லாம் நாம் கண்ணுக்கு தெரியாது. அப்போது குறிப்பாக மார்ஸ் உத்திரட்டாதியை கடக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வரை ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். பிறகு மார்ஸ் ரேவதி நட்சத்திரத்துக்குள் செவ்வாய் பயணிக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காகவும் உங்களுடைய பிஸ்னஸுக்காகவும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்காகவும் நீங்கள் செலவு செய்ய போகிறீர்கள். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல செலவு அப்படிங்கிற மாதிரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு பலம் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய பிரதர்ஸு, குழந்தைங்க, சிஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் கூட நம்மளுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ் பண்ணலாம், ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி உள்ளே வருவாங்க. சாட்டான்ங்கிறது நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்ஸை குறிகாட்டுகிறது. அப்போது நம்மளுடைய பிரதர்ஸினுடைய இன்வால்மெண்ட்டு, சிஸ்டர்ஸோடைய இன்வால்மெண்ட்டு நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுடன் ஏதாவது ஒரு உரசிக்கொள்ளும். அப்போ நம்மகிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு லேபராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாஃபாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸராக இருக்கட்டும், என்ன பண்ணுவார், உங்கள் குழந்தை இல்லை உங்களுடைய பிரதரு, உங்கள் சிஸ்டர் என்னை இல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மை டென்ஷன் படுத்துவார்கள். இதுதான் நமக்கு நிம்மதி கெடும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நபர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தால் முடிந்தவரை இதனை தள்ளி போடுவது, இதனை தாமதப்படுத்துவது, பிறகு பார்த்துக்கலாம், பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் தள்ளி போடுகிறீர்களோ, இதெல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு தான். மே மாதம் 13 தேதிக்கு பிறகு செவ்வாய் பஞ்சமத்தில் ஆட்சியாகி விடுவார். ஜூன் மாதம் 5 தேதிக்கு பிறகு அர்த்தாஷ்டம சாட்டனுக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா குருவின் பார்வையும் வந்துவிடும். அப்போது குறிப்பாக இடம், பூமி, வாகனம், உங்களுடைய பிரதர்ஸு, உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் எல்லாத்திலுமே சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் தாமதப்படுத்துவது உங்களுக்கு புத்திசாலித்தனம். இது காலகட்டங்களில் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. அப்போது ஒரு பிரச்சனை வரப்போகிறது, நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கு பாதகமாக இருக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் திட்டமாகவும் தெரிந்துவிடும். நீங்களே ஓரளவுக்கு நன்றாக யூகம் செய்து விடுவீர்கள். இந்த இடத்துல லாபஸ்தானத்துக்கும் வெற்றி ஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது. இப்போ உங்களுடைய லாபமும் உங்களுடைய பயணமும் உங்களுடைய வெற்றியும் பெயர், புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்களில் எந்த விதமான களங்கமும் வராது. உங்களுக்கு பாக்யாதிபதி சூரியன் உச்சமடையக்கூடிய காலகட்டங்கிறது பாக்கியம் ஏற்படும். பிறகு சூரியன் 6ஆம் வீட்டுக்கு போனாலும் உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகங்களை அசுப கிரகங்கள் கொடுக்கும். மைனஸ் பாயிண்ட்னா செவ்வாய் சனி சேர்க்கை, வீட்டில் ஏதாவது ரிப்பேர் வரும் பொழுது அதை தொடக்கத்திலேயே பண்ணி விடுவது புத்திசாலித்தனம். இல்லைன்னா நாளாக அந்த ரிப்பேர் பெரிதாகி கொண்டே போகும். வாகனங்களில் கவனமாக இருக்கணும், பயணங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும். கொஞ்ச நாட்களுக்கு ஒரு லாங் ட்ராவல் அப்படின்லாம் பார்த்தோம்னா முடிந்தவரை நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுவது, இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை தனுராசிக்காரர்கள் இது காலகட்டங்கள் பெற முடியும். மேலும் இதற்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இது காலகட்டங்களில் யார் துரோகி, யார் நம்மை ஏமாற்ற போகிறார், யார் நம்மை உபயோகித்து கொண்டு நம்மை தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வதும், அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபாடு செய்வதும், எல்லா சிவன் கோயில்லையும் பைரவருடைய சன்னிதானம் உண்டு. ஸோ தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம், இல்லைன்னா இந்த முருகனுக்கு உங்களுக்கு தெரிந்த
ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் செய்வது, இதெல்லாம் தலைக்கு வரத அப்படியே கேப்புடன், அதாவது தலைப்பாகையுடன் திருப்பி எடுத்துக்கொண்டு போய்விடும். நம்மை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.